ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கோம். இன்றைக்கி நம்ம பொல்லங்காய் கூட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன பொல்லங்காய் கூட்டு வைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாத பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டுமே, அதுக்காக தான் வாங்க எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பொல்லங்காய் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி, 3 வெங்காயம். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதில் தேங்காய் ஒரு இவ்வளோ பெரிய பத்தைன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துருக்கிறேன். இவ்வளோ சோம்பு போட்டுக்கிறேன். சீரகம் இவ்வளோ போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகையும் இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது அரைச்சி ஒரு பேஸ்டாக்கி வச்சுக்கலாம். பொல்லங்காய், வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எனக்கு பாதிக்காய் போதும், அதனால் நான் பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். முதல்லலாம் இந்த நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே முழுசாக இருக்கும்போதே சாம்பல் போட்டு இப்படி இது பண்ணிடுவாங்க. மேலே பூசிட்டு 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்து கழுவுவாங்க. அப்போ கழுவும்போது இங்கே பாருங்கள், இப்போவே அந்த இப்படி பண்ணோம்னா தோல் பச்சையாக வருதா. இதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த சதைப்பகுதியாட்டு இருக்குல்ல, இதை எடுத்துடணும். இது கொட்டை இதை எடுத்துடணும். இந்த காயை நம்ம கட் பண்ணியாச்சு, பொல்லங்காயை. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தனி குண்டானில் மாற்றிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டு விரவி விட்டுறலாம். விரவி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வையுங்களேன். விரவிட்டு அப்படியே அந்த இது அந்த மேல் இருக்கிற அந்த தோல் வெள்ளையாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறி நமக்கு அந்த பச்சை கலரில் வந்துடும். இது அப்படியே அந்த மேல் இருக்கிற அந்த சொரசொப்பு, அந்த ஒரு மாதிரி இருக்கிறதுல பஞ்சு மாதிரி இருக்கிறதுல எடுத்து விட்டோம். அதுக்கு தான் இப்படி பண்ணுறது. 5 நிமிஷம் கழிச்சு இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம் எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதில் பாருங்கள், அப்படியே தண்ணி விட்ட மாதிரி சலசலாக தான் இந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஏற்கனவே பொல்லங்காயை கழுவிட்டோம், மறுபடியும் ஒரு தடவை ஒரு கழுவிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சாச்சு. இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பொல்லங்காயை போட்டுக்கலாம். தண்ணி இருத்துட்டு போட்டுக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம். அடுத்தது தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு 4 கிள்ளி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட், தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதையே ஊற்றிடலாம். ஊற்றி தண்ணி ஊற்றலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் அலசி ஊற்றியாச்சு. ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போது அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குது. இதை அப்படியே மூடி வச்சு வேக வைப்போம். உப்பு இப்போ போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் வச்சு போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த பொல்லங்காயில் நம்ம உப்பு போட்டு அதை ஒரு பெரட்டு எடுத்துருக்குறோம். இப்போ இது வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குதுன்னு. பொல்லங்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மூடி வச்சிடலாம். இதில் ஒரு 4 பல்லு பூண்டு அப்படி போட்டுக்க வேண்டியதான். இதையும் இது கூடவே போட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ இதையே திறந்து பார்த்துக்கலாம். திறந்து பார்த்து ஒரு கலக்கி விட்டுடலாம். ஒரு கலக்கு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நல்லா மணமாக இருக்குது. அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சோம்பெல்லாம் கமன் மணக்குது. கொஞ்சம் வேகட்டும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். சீக்கிரம் வெந்துடும் பொல்லங்காய்லாம். இப்போது காய் பாருங்கள்,
வெந்தாச்சு, நசுக்கணும் நசுங்கிடுச்சு. இப்போது நான் வந்து ஏற்கனவே ஒரு 100 கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து அதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணி வந்து நீங்கள் இதுலேயும் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை ரசத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை தண்ணி வடிச்சிட்டு அதில் ஊற்றுறேன். தண்ணி வடிச்சுக்கோங்க, வடிச்சிட்டு ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது கூட்டில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், நீங்கள் பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ இதையே இப்படி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பொள்ளங்காய் கூட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு இதை தாளிக்க வேண்டியது தான். இது 2 கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுருக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். போட்டு 4 பூண்டு, வெங்காயம் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் அதையும் போட்டு கலந்து விடலாம். இப்போ வந்து தாளிப்புக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளாக இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டிப்பெருங்காயத்தை ஊற வச்சு லாஸ்ட் மினிட்ல இது நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளித்ததை இதில் தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். கூட்டு வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். அப்படியே நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன், தக்காளி ரசம் வச்சுருக்கிறேன், தயிர் இருக்குது, பசுமாட்டு தயிர். நீங்கள் இந்த கூட்டு கூட அப்பளம் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.